நான் வந்து 20 இயர்ஸாக மியூசிக் டைரக்டராக வேலை பண்ணியிருக்கேன். ஒரு 150 படம் மியூசிக் பண்ணி ஆச்சு. இந்த படத்தோட கதை எனக்கு வந்தப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிவனா கிட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்னேன், அண்ணே இந்த கதை இருக்குது, இந்த கதை யாரான வச்சு டைரக்ட் பண்ணலாமா, இது பாருங்கன்னா கதை கேட்டுட்டு அண்ணா சொன்னார், நீ என்னடா மடையா நீனே பண்ணுறா, நீ வந்துட்டு இப்படி ஸ்டோரி சொல்லியிருக்க, இந்த ஸ்டோரியை வந்து நீ வேறு அவங்களுக்கு யாரா கொடுப்பானா நீ பண்ணுன்னு. அண்ணே எப்படின்னு நான் எப்படி டைரெக்ஷன் பண்ணுவேன், இல்லை இல்லை நீ பண்ணுற நீ பண்ணுன்னு சொன்னார். சரி இது இவ்வளோ பெரிய ஆள் இப்படி சொல்லிட்டாரன்னுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து யோசித்தேன் எப்படி. ஏன்னா நான் எங்கேயோ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணது, நான் ஸ்டுடியோலேயே 4 சவருக்குள்ள நீங்க மியூசிக் போட்டே வந்துங்க ஹார்ட்குள்ள போயிட்டு இருக்கீங்க and all of a sudden direction. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னே ஏன் நம்ம படத்தை பார்க்கக்கூடாது, ஏன் ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு, ஏன்னா படம் வந்துட்டு ஒரு டைரக்டர் விஷனோ இல்லை டெக்னீஷியன் விஷனோ கிடையாது, படம் வந்துட்டு ஆடியன்ஸ் விஷன். ஆடியன்ஸாக படத்தை பார்க்குறப்ப எப்படி ஃபீல் ஆகும் படம், அது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணேன், இந்த ப்ரீ விஷுவல் சொன்னேன் மேடம். ரெகுலராக எல்லோரும் வந்து ஸ்டோரி போர்டுன்னு பண்ணுவாங்க, ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஐ கிரியேட்டட் அ ப்ரீ விஷுவல் வேர் எல்லாத்துக்கும் ஒரு மோஷன் இருக்கும். இப்போ ஒரு கேரக்டர் இப்போ 2 பேர் பேசுகிறாங்கன்னா இப்படியே பேசுகிற மாதிரியே அது வி கேன் கிரியேட் இன் சிஜி. ஓகே. ஸோ ப்ரீ விஷுவலில் நீங்கள் ஒரு கார்ட்டூன் நினச்சிக்கிங்களேன், ஒரு கார்ட்டூன் மாதிரி கம்ப்ளீட் 2 hours 20 minutes படத்தை சிஜியில் க்ரியேட் பண்ணி அதுக்கு டப்பிங் பண்ணி அதுக்கு மியூசிக் பண்ணி அதை இன்னொரு லெவல் கொண்டு போய் டிடிஎஸ் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால ஐ மேட் அ ஃபுல் டிடிஎஸ் அண்ட் அட்மாஸ் பண்ணி அந்த படம் ஒரு 1.5 years ஆச்சு அந்த ப்ரோசஸ் எனக்கு. அது பண்ணிவிட்டு நான் அப்புறமா அண்ணாக்கு காட்டினேன். அண்ணா வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸோ படம் போட்டு காட்டினப்போ அவர் பார்த்துட்டு என்னடா நீ ஷூட்டிங் முன்னே படம் எப்படிலாம் காட்டியிருக்கேன். ஸோ அது பார்த்தப்போ எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவருக்கு சொன்னப்போ எப்படி சார் பண்ண முடியும்னு, அவர் ஒரு 1 yearல ஒரு 100 கால் பண்ணார், முடிஞ்சது சார் ஆனால் நடந்துன்னு இருக்கேன்னுட்டு. அப்புறம் அவரை வந்து சென்னையில் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் டிடிஎஸ் பண்ணோம், தபாஸ் நாய்க்கு ஒர்க் பண்ணார். ஸோ அங்கேயே பார்த்தார், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தார், எவ்ரி ஒன் காட் த்ரில்டு. ஸோ இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னா, படத்தில் தெர் இஸ் நாட் ஈவன் 1 extra ஷாட். இப்போ சேஃப்டி ஷாட்ன்னு எடுத்து வைக்கல, அப்படி கிடையாது. எடிட்டருக்கு வேலை கிடையாது. 2 hours 20 minutes ப்ரீவிஷுவல் பண்ணி அதுக்கு டைலாக்ஸ் பண்ணி அதுக்கு மியூசிக் பண்ணி அதுக்கு டிடிஎஸ் பண்ண படம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக எதுக்கு இருக்குன்னா, இந்த ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம கர்நாடகாவில் வந்து நான் ஒரு கன்னடிகாவாக இருந்து அது பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன உங்கள் மெட்ராஸ்ன்னு என்ன ஞாபகம் வருது சென்னைன்னு. அதான் சொன்னேன், சென்னை என்னொன்று ஞாபகம் வருது 12B and 25C தான். பிகாஸ் இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக போயிட்டு இருந்தது. காலேஜ் படிச்சிருந்து தெரியாது நான் ஆக்டராக போகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது, இங்கே தான் சஃபயர் தியேட்டரில், சாரி தேவி பிக்சர், தேவி இதில் ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்டார், சினிமாவில் நடிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், மலையாளம் ஃபிலிம் அப்போ அந்த ஒரு ஃபிலிம் வந்து. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணிருந்தேன் சின்ன, அப்போ புனித். he was a child ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர். ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்பா கேட்டார் உங்கள் ஆசையாக இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, கேட்டாங்க, நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு கூட இங்கே போய் மிரரில் பார்த்துக்கணும், என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேண்ணா, பரவாயில்ல ஓகே. எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. எனக்கு எப்போ ஹீரோன்னா அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேரும். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா ஏன் நடிக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. ஐ தாட், அப்பா சொன்னார் எஜுகேஷன் முடியும். அப்புறம் நியூ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு 1 year. அதுக்கப்புறம் 86ல் ஆனந்த், த்ரூ ஆனந்த் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். 39 years ஆச்சு இது வரைக்கும். நெக்ஸ்ட் இயர் மை 4 decades ஆகும். நெக்ஸ்ட் February வந்ததுன்னா இட் வில் பி 40 years ஆஃப் மை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி.
ரொம்ப படத்தை பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். I can't go high or be low also. I'm always talkative, very very funny person. ஜாலியாக இருப்பேன் லைஃப்பில். ஒன்றுமே வரும் வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பெயின் வரும், ஹாப்பினஸ் வரும், எல்லாமே நான் சரிசமானமாக எடுத்துன்னு போவேன், அவ்வளோதான். வாட் எவர் கம்ஸ் இன் மை வே I'll be taking it. Sometimes it becomes good, sometimes it becomes bad. But both good and bad is necessary for life, because then only you can know many things in life and the மாதிரி என்ன ஒரு ஃபீலிங். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ டீசர் ஃபஸ்ட் டைம் அர்ஜுன் ஜன்யா வந்து சப்ஜெக்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம். எல்லோரும் கேட்டாங்க என்ன யதார்த்தமாக இருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை ஐ ஸ்பீக் ஸோ மச் அபவுட் லைஃப். பிகாஸ் ஐ ஹவ் சீன் எவ்ரி திங் இன் மை லைஃப். ஸ்டார்டிங்லேருந்து நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் 10-12 years you have been seeing. 19 years back எங்கள் அப்பா தவறிட்டார், எங்கள் சித்தப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் அண்ட் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். அண்ட் ஹார்ட்டில் ஸ்டண்ட் ஆச்சு 2015 ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் இதாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024 I was detected cancer and I had a bladder surgery also. So லைஃப்பில் எல்லாமே பார்த்துருக்கேன், ups and downs and the dangerous moments of life. அந்த டைமில் when I heard this subject was very memorable. And when I was doing the climax portion, I was undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, I'm not only கர்நாடகா மட்டும் இல்லை, கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு ஆகட்டும், இல்லை மகாராஷ்டிரா ஆகட்டும், ஓல் இந்தியாவில் எல்லாமே they all blessed me and they all prayed for me, and I can't forget that. Then that's the power it took me to do the climax portion, especially fight portions ரொம்ப இதாச்சு, டயர்ட் ஆச்சுன்னா கூட I was able to do because the support was like that from நம்ம producer sir, then director sir, and Upendra, then Rajbir Shetty, the whole unit, Ravi Verma, fight master. So the whole power came from all these peoples, and I was able to do. And it's a very favorite film. நீங்கள் வந்து பாருங்க, each and every character இதில் வந்து இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. All three of us has given best performance in எனக்கு தோணுது. You come and see the film, it will be very interesting. Not only performances, the whole film saying a fantasy with a philosophical attempt in an entertainment way, ரொம்ப புதுமையாக இருக்கும். வந்து பார்க்கும்போது you can feel the film, and லாஸ்ட்டில் போகும்போது you'll take a very good message where it's very important for all the people, not only for youngsters, even for வயசானவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸை எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு மெசேஜ் இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக சொல்லுவோம். அண்ட் ஹோப் யூ ஆல் பீப்புள் லைக் இட், பிகாஸ் ஒரு டீசர் வந்து இந்த லெவலில் எல்லாருக்கும் லைக்காக இருக்குன்னா 100% I feel that this film will be very good for all the it is not only for one language, the whole India will like the film and ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, இன்னைக்கு வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, அனுஸ்ரீன்னு, அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா. ஷி இன்டர்வியூ பண்ண ஃப்ளைட்டில் வரும்போது இன்டர்வியூ பண்ணாங்க. சென்னை என்னன்னா, சென்னை அழைத்தது என்ன. என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், ப்ரொடியூசர் பணம் போட்டு எடுத்திருந்தாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. எங்களை சப்போர்ட் பண்ணி, ஏன்னா புது டீமு, டைரக்டர் புதுசு, எங்களை சப்போர்ட் பண்ணி அதாவது இந்த படம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நிறைய படங்களில் ஒரு த்ரில்லர் எப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர், அது மாதிரி இந்த படம் வந்து த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நிறைய பேரை பார்க்க வைக்கணுன்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். வணக்கம், என் பேர் லாரன்ஸ் கிஷோர், படத்தோட எடிட்டர். படத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லபடியாக பண்ணியிருக்கோம். நாங்கள் மக்கள்கிட்ட போய் கரெக்டாக ரீச் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது வந்து 10 hours படம், மொத்தமாக ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி. இது
full cooperation, the entire team, director, mostly Hero sir and all the other cast, Diripan sir, Gajarajan sir, all their cooperation and hard work. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். We hope you enjoy it. Please watch it in theaters and support us. Thank you. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட படத்தோட டைரக்டர் இளையராஜா கலியம் பெருமாள், படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார், அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவையும் வந்து விலை கொடுத்து வாங்கின 5 ஸ்டார் செந்தில் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு நான் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து April 18th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே தேதியில் ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது எல்லாமே சார் நான் ஒரு சில விஷயந்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு தவறுகள் நடக்குது. அது எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த சார் வந்து உள்ளே போணுச்சுன்னா உள்ளே உங்களுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும் சார். இதை அனுபவித்தவங்க சொல்கிறத வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நான் பார்த்தல ஊற்றி பார்க்கல. எனக்கு இஎன்டி ஏராக கேட்டால் தெரியும் என்ன ஆகுன்னு. அமைதிப்படை மாதிரி ஒரு கண்டென்ட் வந்தால் பண்ணலாம். அமைதிப்படை படத்தை வந்து ரீமேக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு கல்ட் ஃபிலிம். ஸோ அதை தொட்டோம்னா நிறைய கம்பேரிசன் வரும். ஸோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் வந்தால் பண்ணலாம், தப்பு இல்லை. அவங்க வந்துட்டாங்க, நான் வரல ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதனால் வந்து கட்சியில் இருக்கேன்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எப்படி? கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கும். நீங்கள் இப்போ இன்றைக்கி இருக்க சாப்பாட்டில் கலப்படன்றாங்க, நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நான் அதை தான் சொல்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் எனக்கு ரொம்ப நாள் நண்பராக இருந்திருக்காருங்கிறது எனக்கே தெரியலை. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பாராட்டுதல் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக முக்கியமானவங்க யார் அப்படின்னா மேடம் ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை தயாரித்து இயக்கி எல்லாரும் இந்த ஒரு படம் எப்படி கொடுக்கணுமோ அது தகுந்தாமல் படத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அவங்கள மனசார நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா அவங்க இந்த படத்தை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேடத்துக்கு என்னுடைய பாராட்டுத்துக்கெல்லாம் அதை முன்கூட்டியே அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவில் இதோட அதிகமான கூட்டத்தில் அவங்க உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றி அடையணும். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வேணும். தியேட்டரில் எல்லாம் போய் பாருங்கள். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எவ்வளோ நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலையும் இந்த படத்தை விடாமல் அந்த கதையை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக எடுத்தாங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம். இதுக்கு பக்கபலமாக இருந்த முத்து சார், நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை வந்து அழகாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ராஜன் சார் எடுத்துகிட்டு போனார். ஸோ இந்த என்டையர் டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிங்கேஷ் சார் வந்து ஐயோ அற்புதமாக நடிச்சிருக்காரு சார். நல்லா இருந்தது சார் பர்ஃபார்மன்ஸ், அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினி. ஸோ மியூசிக் சார், எக்ஸலண்ட் மியூசிக் சார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த சாங்கு வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவலில் பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வருவார். அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. டீமுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பாக்யராஜ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் மூலிமா எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலிமா. ஸோ படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் அது அப்பாற்பட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணுன்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமாக இருந்தாங்க. அதுக்கு மிக நன்றி. இந்த படம் உருவாவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த
தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட்மேன்லேருந்து கிரெயின்லேருந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதுக்கு வேலை செய்த அனைவருக்கும் முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் திரு முத்து அவர்கள், திரு கிருஷ்ணா அவர்கள், திரு சவுந்தர் அவர்கள் இந்த படம் நடக்கிறதுக்கு இன்னும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு திரு ராஜன் சார் மிகப்பெரிய பில்லராக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க வந்து வெரி டெடிக்கேட்டட், வெரி சின்சியர். அவங்க இன்னும் மேலும் பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் லிங்கேஷ் சாரை பற்றி சொன்னோம். அவர் வந்து கௌதம் சொன்ன மாதிரி அவர் அண்டர் ரேட்டடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அண்டர் ரேட்டடாக இல்லை, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்துட்டார். அது இன்னொரு படம் பெருசாக ஹிட் ஆகணும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவர் நடிகராக ஒரு பெரிய நடிகர் தான். நாங்கள் இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல நண்பராக அவர் கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படம் முடிக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் விழாநாயகன் சாண்டியை பற்றி சொன்னோம். சாண்டி வந்து என் தம்பி, அதனால் அவரோட ஒர்க்கு வந்து அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. ஸோ எல்லோரும் இந்த படத்தை ஆதரவு கொடுங்க. இதை சிறப்பாக வெற்றி அடையிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி. மேலும் எனக்கு இந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தணும் பாக்கியராஜ் சார். அடுத்து நம்ம ராஜன் சார் இந்த படத்தை நல்ல வழி நடத்தி நல்லபடியாக பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். அண்ட் ஜெயலக்ஷ்மி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. And Rajan sir, Saundar sir, thank you for helping me throughout the movie and everything. Thank you so much guys. And that's it. Thank you. ஸோ நீங்கள் வந்தது எல்லாருக்கும், கேமராமேன்ஸ், மீடியாஸ் எல்லாரும், இவ்வளோ பெரிய க்ரௌட் ஆக்சுவலி இதிலே தெரியுது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க மேமுக்கு, எங்கள் டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ராஜன் சார் தேங்க்யூ. ராஜன் சார், சவுந்தர் சார் தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல் படப்பாடலும் கூட இதை சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சாண்டி அண்ணனுக்கும் ஜெயலக்ஷ்மி மேக்கும் பெரிய நன்றி. சூப்பர் சிங்கர் முடித்து 3 வருஷம் ஆச்சு. நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஆல்பம் பாடியிருக்கேன், நிறையா பெரிய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் படத்தில் எந்த பாட்டும் வரல. ஸோ இதுதான் முதல் படம் என்னோடது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றி ஆகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. சம்பத்குமார் நெக்ஸ்ட் அவர் ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை வந்து பார்க்குறது பெருசு இல்லை, ஆனால் அதனுடைய உள் கருத்தை அறிஞ்சு ஒரு தமிழை பற்றி பேசினாங்க பார்த்தீங்களா, ஒரு லேடியை பற்றி பேசினாங்க தெரியுங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவுசெய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாமல் எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். நான் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்காலில் இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷனில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ அன்பான மக்கள். அண்டு அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். அப்போ ஷூட்டிங் பண்ணணும், இன்றைக்கி பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவார். ஸோ இந்த டீம் மேலே அவ்வளோ அன்பாக வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சோன்னு நினைக்கிறேன் மேடம் படத்தை.